2002ஆம் ஆண்டு கோட விடுமுறைக்கு பிரான்ஸ் நாட்டில் நோர்மந்தி என்ற மாகாணத்துக்கு போயிருந்தேன். அந்த மாகாணத்தின் தலைநகரான கோன் என்ற இடத்துல கொலிந்தேசுவசோ என்ற ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு செல்றதுக்கு முற்று முழுவதுமாக இலவசம். அந்த பார்க்கை சுற்றி பார்த்து கொண்டு வரைக்க அந்த பார்க்கின் மத்தியில் ரோசா தோட்டம் அமைக்கப்பட்டு, ஒரு வட்ட வடிவிலான ரோசா தோட்டம் அமைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த ரோசா தோட்டத்துக்குள்ள இருந்து அதை ரசிக்கக்கூடிய மாதிரி அழகாக செய்திருந்துச்சுன்னா, வேகமாக அந்த பாக்கை பார்த்து விட்டு வர வேண்டும் என்ற கட்டாயத்தால் அந்த ரோசா தோட்டத்தை அமர இருந்து ரசிக்க முடியாமல் போனது எனக்கு இப்பவும் கவலையாக இருக்கும். இன்னொரு முறை அப்படியான ஒரு ரோசா தோட்டத்துக்கு போகணும் என்ற ஆசை எனக்குள்ள நீண்ட நாளாக இருந்து கொண்டு இருந்துச்சு. பின்புதான் தெரியும் இல்து பிரான்ஸ்லையும் நிறைய ரோசா தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அதில் நாங்கள் போக முடிவெடுத்த ரோசா தோட்டம் தான் லா ஹோசரே து வால் து மார்ன் என்று அழைக்கப்படுற ஒரு ரோசா தோட்டம். இது 94 டிபார்ட்மெண்ட்டில் லே ஹோஸ் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. இதுக்கு உள்செல்றதுக்கு 4 யூரோ கட்டணம், சிறுவர்களுக்கு 2 யூரோ, 10 வயசுக்குள்பட்டவர்களுக்கு இலவசம், வேலை தேடுபவர்களுக்கு இலவசம் என்று நிறைய சலுகைகளோட இந்த பார்க் அமைக்கப்பட்டிருக்குது. ரோசா கண்டுகளை கொண்டு, ரோசா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த பார்க்கை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் கண்டுகளித்த விடயங்கள், அங்கு பார்க்கக்கூடிய விடயங்கள், என்ன காலநிலையில் அங்கே போகலாம், எந்த காலநிலை அந்த பார்க்கை சுற்றி பார்க்க உகந்தது, எவ்வளவு நேரம் இந்த பார்க்கை சுற்றி பார்க்க தேவை என்ற விடயங்களை எல்லாம் உங்களோட சொல்ல போறேன். வாங்க என்னோட. இந்த பார்க்கை ஜூல் கிராவிரோ என்பவர் 1894 கட்டியமைத்திருக்கிறார். 3300 விதமான ரோசா கண்டுகள் இங்கு நடப்பட்டு பூத்து குலுங்கி கொண்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.52 ஹெக்டார் அளவில் இந்த தோட்டம் அமைக்கப்பட்டிருக்குது. வெறும் ரோசா கண்டுகளால் மட்டுமே அமைக்கப்பட்ட இந்த ரோசா தோட்டம் என்பது பார்க்கவும் அழகாக இருக்கும். ரோசா மலர்களுடைய வாசனையும் மனதுக்கு இதமாக இருக்கும். இந்த ரோசா தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த காலநிலை உகந்தது என்று பார்த்தீங்களே, ஆனால் ஜூன் என்று இணையத்தில் போட்டிருக்குது. ஆனால் ஜூன் மாதம் போனோம் என்று சொன்னால் நிறைய மலர்கள் கொட்டி கன்றுகள் எல்லாம் வெறுமையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த இடத்தை சுற்றி பார்க்கறதுக்கு மே தொடக்கத்திலிருந்து மே இறுதி வரைக்கும் தான் சிறப்பான காலமாக பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் இப்ப எல்லாம் காலநிலைகள் எல்லாம் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறதால, வெயில் மழை காற்று என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதால மலர்கள் எல்லாம் பூத்து அப்படியே கொட்டி போகுது அல்லது கருகி போகுது. நாங்கள் இந்த தோட்டத்தை பார்க்க போனது ஜூன் 2ஆம் வாரம். அங்க அதிகமான மலர்கள் இல்லாமல் நிறைய ஏமாற்றத்தோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். இருந்தாலும் அங்க இருக்கிற பல மலர்களை நாங்கள் ரசித்தோம். ஒவ்வொரு விதமான மலர்கள் எல்லாம் அங்கே இருந்தது. ரோசா மலர்கள்ல இத்தனை விதங்களா என்ற ஆச்சரியமான விடயமும் கிடைக்கப்பெற்றது. நிறங்கள்ல மட்டுமல்ல, வடிவங்கள்ல கூட இந்த ரோசா மலர்கள்ல பல விதங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரோசா செடிகள், ரோசா கொடிகள் என்று 2 வகையான மரங்களும், கொத்து மலர், ஒற்றை இதழ் மலர் என்று வேறு விதமான மலர்களும், நிறங்களில் பல விதமான மலர்களும், வடிவங்களில் அதாவது நெளியாக, வட்ட வடிவமாக, சின்ன குட்டி குட்டி பேபி ரோஸ் போன்ற வடிவங்கள்ல நிறைய மலர்களும் என்று சொல்லி விதம் விதமான ரோசா கன்றுகள் அங்கு காட்சி அளித்துச்சின. கொடிகள் கூட நிறைய அழகாக இந்த தோட்டத்தை மிக அழகாக பராமரிக்கிறார்கள். நாங்கள் போயிருந்த நேரத்தில் நிறைய வேலையாட்கள் அங்கு நின்று அந்த ரோஜா செடிகளுக்கான வேலைகளையும் இந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் வேலைகளையும் அழகாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போதுமானது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இயற்கையை ரசிப்பவர்களாக இருந்தால், மலர்களை விரும்புபவர்களாக இருந்தால், புகைப்படங்கள் எடுத்து மகிழ்பவர்களாக இருந்தால் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தாராளமாக கழிக்கலாம். மெல்ல மெல்லமாக ஒவ்வொரு செடிகளையும் பார்த்து, ஒவ்வொரு மலர்களையும் பார்த்து, ஒவ்வொரு வடிவங்களையும் பார்த்து கண்டு கொண்டு வரவே அந்த 4 மணி நேரமும் வேகமாக கழிந்து போயிடும். ஆனால் வேகமாக சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1-2 மணி நேரம் தாராளமாக போதும். இந்த தோட்டத்துக்கு வெளிப்புறத்தில் குழந்தைகளுக்கு விளையாடுற இடங்களும் பிக்னிக் செய்கிற இடங்களும் இருக்குது. ஆகவே பிக்னிக் செய்கிற எண்ணத்தோட போனால்
முதல்ல பிக்னிக் செய்து போட்டு இந்த ரோசா தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம், அல்லது ரோசா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து பிக்னிக் செய்து போட்டு வெளியில் இருக்கிற பார்க்கில் நேரத்தை கழிச்சிட்டும் வரலாம். என்னவாக இருந்தாலும் மலர்களை ரசிப்பவர்கள் தான் இந்த தோட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணப்பாடு. மலர்களை பற்றி ரசிக்க விரும்பாதவர்கள், இயற்கையை பார்த்து ரசிக்க விரும்பாதவர்கள்லாம் இப்படியான தோட்டத்துக்கு போனால் சலிப்புத்தான் ஏற்படும். ஆனால் நான் பெரிய ஒரு இயற்கை விரும்பி, அது உங்களுக்கும் தெரியும், மலர்களை கண்டால் அப்படியே மயங்கி போய் நின்று விடுவேன். ஒவ்வொரு மலர்களோடும் பேசி அவர்களுடைய அழகை ரசித்து அவர்களுடைய மனத்தை முகர்ந்து என்று சொல்லி ஒரு வண்டை விட மோசமான ஒரு நிலையில நான் அந்த மலர்களை பார்த்து மயங்கி போயிருந்தேன். வண்ணங்களிலும் சரி, வர்ணங்களிலும் சரி, அத்தனை மலர்களுமே ஒவ்வொரு வடிவங்களாக இருந்தன. என் மனதை கொள்ளை கொண்ட ரோசா மலர்கள் எல்லாம் என் முன்னே விரிந்து கிடக்க வீட்டுக்கு எப்படி வருவது என்ற எண்ணப்பாடுதான் எனக்கு தோன்றியிருந்தது. ஆனால் குடும்பத்தோடு சென்ற எனக்கு வீட்டுக்கு வராமல் அங்கேயே நின்றுவிட முடியாது என்ற கட்டாயத்தால கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ரோசா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்த பந்தலுக்கு கீழே எல்லாரும் அமர்ந்து இருந்து போட்டு சுற்றி இருந்த வடிவான இடங்களை பார்த்துட்டு நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நிறைய காணொளிகள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் போன காலமும் சரியான வெயிலாக இருந்ததால் மத்தியான நேரம் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்ததால் நிழல் கொஞ்சம் குறைவாக இருந்ததால் எங்களுக்கு கரநேரம் அந்த தோட்டத்தில் செலவழிக்க முடியாமல் போயிட்டுது. அதோட மத்தியான நேரம் என்றதால பணியாட்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அவர்களுடைய வேலைகளால் ஏற்பட்ட சத்தங்களும் கூட எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருந்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த தோட்டத்தை பார்க்கறதுக்கு மத்தியானம் 3-4 மணிக்கு பிறகு சென்றால்தான் நல்ல காலநிலை இருக்கும். அதோடு மே தொடக்கத்திலிருந்து மே இறுதி வரையிலான காலப்பகுதியில் சென்றால் மிக அழகான ரோஜா மலர்களை பார்த்து ரசிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுக்கும் இந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறதா? இந்த ஆண்டு தயவு செய்து செல்லாதீர்கள். அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மே மாதம் கட்டாயம் இந்த தோட்டத்துக்கு சென்று பாருங்கள். இதற்கு கட்டணம் மிக குறைவு. அதுக்கு நான் சொன்னது போல 10 வயசுக்குட்பட்டவர்களுக்கு இலவசம், வேலை தேடுபவர்களுக்கு இலவசம், 26 வயசுக்குட்பட்டவர்களுக்கு 2 யூரோ, அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 4 யூரோ மட்டுமே. பெரிய கட்டணம் இல்லை. ஆனால் அழகான தோட்டம், மனதுக்கு இன்பம் தரும் அழகிய மலர்கள் பூத்து குலுங்கும் தோட்டம். கட்டாயம் நீங்களெல்லாம் அடுத்த ஆண்டு சென்று பார்த்து மகிழ்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.